ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய யோகங்கள் பற்றி பேசணும் இல்லைங்களா? அந்த யோகங்கள் பற்றி பேசுகிறப்பவே கேந்திரம்னா என்ன, திரிகோணம்னா என்ன, சமசப்தம்னா என்ன, பரிவர்த்தனை என்ன அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் யோகங்கள் அப்படிங்கிறதும் நமக்கு யோகங்கள் செய்யுமா அப்படிங்கிற விஷயங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த சில யோகங்களை பற்றியெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. சில யோகங்கள் இருக்குது, அது எல்லாம் மனசு கொஞ்சம் இது யோகம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கவே முடியல. அதாவது இப்போ நம்ம ஜோதிடர்கிட்ட போய் உட்காந்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தை ஒரு 10 நிமிஷம் அவர் பார்க்குறதே ஜாஸ்தி. ஒரு கணிக்கிறோன்னு சொல்லி ஒரு மீறி போனால் ஒரு 10 நிமிஷம் ஜாதகத்தை பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பலன் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதில் இவ்வளோ யோகங்கள் சொன்னால் இதெல்லாம் எப்போ அவங்க பார்ப்பாங்க? எங்கே இருக்குது டைமு இல்லைங்களா? நம்ம கொடுக்குற ஒரு 500 ருபீஸோ இல்லை அந்த அளவுக்கு ஒரு 1 hour தான் உங்களுக்காக செலவு பண்ண முடியும். அந்த 1 hourல உங்கள் கூட பேசி முடிக்கணும். அப்போது ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ தான் அவங்க அந்த ஜாதகத்தை பார்க்கவே முடியும். சிஸ்டம்லேயே போட்டு அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா கூட ஒரு 15 minutes பார்க்கலாம். ஒரு ஆப்பில், ஒரு ஃபோனில் இருக்கிற ஆப்பில் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு 15 minutes பார்க்கலாம். பார்த்துட்டு அவங்க ஜோதிடம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதை நான் ஏன் இதை சொல்கிறேன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். என் கசனோட மேரேஜ். அங்கே ஒரு ஜோதிடர் வந்திருந்தார். அவர் தான் இந்த கல்யாணத்தை முடிச்சு இந்த டைமில் நடக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால் நீங்களும் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஜோதிடர்னு நான் காட்டிக்காமல் போய் சரி என்ன சொல்கிறாருன்னு கேட்கலான்னு சொல்லி போய் உட்காந்ததும் என் கசனோட கசன் அவங்க குழந்தையோட ஜாதகத்தை காட்டினாங்க. அவங்க ஒன்றுமே பார்க்கலங்க. ஜஸ்ட்டு ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி வெறும் கோச்சாரம் மட்டும்தாங்க பார்க்குறாரு. குருவுடைய நகர்வு என்ன, சனி ராகுகேதுடைய நகர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. மார்ச் ஏப்ரலுக்குள்ளே நடந்துருங்க, அப்படி இல்லைன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அதுக்குள்ளே நடந்துடும், இல்லைன்னா கண்டிப்பாக ஜனவரி மாதம் நடந்துருவோம் அப்படின்னு சொன்னார். அவர் விட்டது அந்த வருஷத்தில் டிசம்பர் மாதத்தை மட்டும்தான். மிச்சம் எல்லா மாதத்தையும் சொல்லிட்டார். இவ்வளோதாங்க அவர் சொன்னார். சொல்லிவிட்டு அந்த ஜாதகர் நல்லா சம்பாதிக்கிற ஜாதகர் அப்படின்னு சொன்னார். வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். இவ்வளோ தான் சொன்னார். 1000 rupees சார்ஜ் பண்ணார். எந்த யோகத்தை பற்றி பேசலை, எந்த தசாபுத்திகள் பற்றி பேசலை, தசாபுத்தியை பார்க்கவே இல்லை. எப்படி கல்யாணம் அந்த டைமில் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறதும் தெரியல. எதை வச்சு சொல்கிறாருன்னு கூட தெரியல. இவ்வளோ தான் சொல்கிறார். இது சரி தப்பு அதெல்லாம் நான் சொல்ல வரல. அவ்வளவுதான் பார்ப்பாங்க. இவ்வளோ யோகங்கள் சொல்கிறீங்களே, அப்போ இதையெல்லாம் எப்படி அவங்க யார் பார்க்குறாங்க, எப்படி பார்க்குறாங்க? இது எதுவுமே தெரியலங்க. அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த கிரகம் நல்லா இருக்குது, எந்த கிரகம் நல்லா இல்லை, அது அதனுடைய தசாபுத்திகளில் என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு அளவுக்காவது நம்ம பார்க்கணும். அந்தளவுக்கு கூட இப்போ ஜோதிடர்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இவங்க இவ்வளோ யோகங்கள் பற்றி பேசுகிறாங்க. அந்த யோகம் இருந்தால் இது நடந்துடும், இந்த யோகம் இது நடந்தால் அது நடந்துடும் அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ மக்கள் என்ன தான் பண்ணுவாங்க? இதை பார்த்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்குவாங்களா? இல்லை ஒரு ஜோதிடர்கிட்ட போய் உட்காந்தா ஒன்றுமே சொல்லலை அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு உண்மையாக மக்கள் நினச்சாதான் ரொம்ப இதாக இருக்குது. இது ஏன் அப்படி சொல்ல வந்தேன் அப்படின்னா, என்னென்ன யோகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அது உங்களுக்கு ஏற்பா இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வல்லாகி யோகம் அப்படின்னு சொல்லி ஒரு யோகத்தை பற்றி சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கட்டம். இந்த கட்டத்தில் எங்கே வேணாலும் லக்னம் இருக்கலாம், எது வேணாலும் உங்களுடைய லக்னமாக இருக்கலாம். அந்த லக்னத்தில் 7 கட்டத்துக்கு லைனாக கிரகங்கள் இருக்கணுமா. ராகு கேதுவை விட்டுறணும். ராகு கேதுவை இங்கே சேர்த்திக்கக்கூடாது. மிச்சம் இருக்கிற 7 கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 7 கிரகங்களும் லைனாக இருக்கணுமா ஏதோ ஒரு இடத்துல. இப்போ இங்கே ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 வரைக்கும் இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது வல்லாகி யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வல்லாகி யோகம் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் அவங்க மிக சிறப்பான இடத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். வல்லாகி யோகம் இருந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அது இது சரியா அப்படின்னு எனக்கு புரியல. அன்றைக்கி நாள் பிறந்தவங்க அத்தனை பேர்த்துக்கும் அது வல்லாகி யோகம் தான் இருக்கும். நிறைய பேர்த்துக்கும் இருக்கும், தனிப்பட்ட ஒருத்தருக்கு இருக்காது. அன்னைக்கு பிறந்த ஒரு அந்த மாதிரி லைனாக கிரகங்கள் இருக்கிற அன்னைக்கு ஒருத்தவங்க பிறக்கிறாங்கன்னா அந்த நாளில் பிறந்த அத்தனை பேர்த்துக்கும் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அது யோகமாகும். ஓகே, அடுத்தது தாமணி யோகம் அப்படின்னு சொல்லி ஒரு யோகம். அதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அந்த 7 கிரகங்கள் 6 கட்டத்தில் இருக்கணுமாமா. ஒரு கட்டத்தில் 2 கிரகம் இருக்கணும். ஓகேங்களா? இப்போது 1 2 3 4 5 6ஓடு நிறுத்திக்கோங்க. இது ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு கிரகம் எக்ஸ்ட்ராவாக இருந்துட்டா, அதாவது 7 கிரகங்கள் 6 கட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது தாமணி யோகம். கால் போட்டிருக்கு தாமினி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அப்படி தான். அது யோகமெல்லாம் கிடையாது. அன்னைக்கு பிறந்த எந்த கட்டத்தில் வேணால் இருக்கலாம். அது என்ன லக்னமாகவும் இருக்கலாம். இதுதான் லக்னமாக இருக்கணும், இந்த கட்டத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கலாம் எந்த வேறுபாடும் இல்லை. எந்த கட்டத்தில் வேணாலும் இருக்கலாம், என்ன லக்னமாக வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ சந்திரன் அதுவும் ஒரு மாதத்துக்கும் வருஷத்துக்கு கூட அப்படி தான் இருக்கும். சந்திரன் இங்கே இருந்துச்சு அப்படின்னா இந்த கட்டத்தில் இருந்துச்சுன்னா அடுத்த நாள் சந்திரன் இந்த கட்டத்துக்கு 2.25 நாள் கழித்து இங்கே போயிடும், 2.25 நாள் கழித்து இங்கே போயிடும், 2.25 நாள் கழித்து இங்கே போயிடும். ஒரு கட்டத்தில் 2 கிரகம் இருக்கணும். சந்திரன் இப்படி மாறி மாறி இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரே ஜாதகம் தான். அவங்க அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஜாதகம். இது ஒரு யோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பௌர்ணமி யோகம், அமாவாசை யோகம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரு கட்டத்தில் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே சூரியனும் இங்கேயே இருந்து சந்திரனும் இங்கேயே இருந்தது அப்படின்னா இது அமாவாசை ஃப்ரெண்ட்ஸ். ஒரே கட்டத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருந்தால் அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன், டிகிரியெல்லாம் சொல்லியிருக்கேன். சூரியன் ஒரு டிகிரியிலேருந்து சந்திரன் இன்னொரு டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னா அது அமாவாசை கிடையாது. சூரியனும் சந்திரனும் ஒரே டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுற அன்றைக்கு மட்டும்தான் அமாவாசை இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல சூரியன் சந்திரன் ஒரே டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அடுத்த நாளே சந்திரன் நகர்ந்து போயிடுவார். ஓகேங்களா? அப்போது சந்திரனும் நகரும் சூரியனும் நகரும். அந்த ரெண்டும் சந்திரன் நல்லா நகர்ந்து போயிடுவார் அடுத்த நாள். அப்போது ஆனால் ஒரே கட்டத்தில் தான் இருப்பாங்க. அடுத்த நட்சத்திரத்துக்கு தான் சந்திரன் போயிருப்பார், ஆனால் ஒரே கட்டத்தில் தான் இருப்பாங்க. அன்னைக்கு பார்த்திங்கன்னா அது பிரதமையாக தான் இருக்கும். ஆனால் கண்ணில் பார்த்துட்டு நாங்கள் அமாவாசையில் பிறந்துட்டோம், என் பையன் அமாவாசையில் பிறந்துட்டான், என்ன ஆவானோ, முதல்லாம் திருடனாயிடுவானே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்தளவுக்கு போகிறதில்ல. ஐயோ என்ன ஆவானோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 2.25 நாள் இன்னொரு இது போகிறப்போ சந்திரன் நல்லாவே தள்ளி போய் பிரதமை தாண்டி திருதியை வந்துடும். ஆனாலும் இவங்க அமாவாசையில் தான் பிறந்ததா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த இதில் தெரியுது, இல்லை அமாவாசையில் அடுத்த நாளைக்கு வந்துருச்சுன்னு. இல்லைன்னா அமாவாசையில் பிறந்ததாகவே நினச்சிக்கிறாங்க. அப்படியே அமாவாசையிலேயே பிறந்திருந்தாலும் எந்த தப்பும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அமாவாசை அப்படிங்கிறதும் ஒரு நாள் தான், தாராளமாக அன்னைக்கு பிறக்கலாம், அதில் எந்த தப்புமே கிடையாது. அதே போல் இந்த சந்திரன், இங்கே இருக்கிற சந்திரன் நேர் எதிரே சூரியனுக்கு நேர் எதிரே இங்கே வருது அப்படின்னா இது பௌர்ணமி யோகம். அதுவும் அப்படிதாங்க. பௌர்ணமிக்கு முந்தின நாளான சதுர்தசியும் இருக்கலாம், பௌர்ணமியும் இருக்கலாம், திரும்பியும் பிரதமையாகவும் இருக்கலாம். இந்த 3 நாளும் இங்கே இருக்கும் சந்திரன். ஆனாலும் பௌர்ணமி யோகம், சூரியனும் சந்திரனும் எதிரெதிரே இருக்குது. பௌர்ணமி யோகம், என் குழந்தைக்கு அப்படி நடந்துடும், என் குழந்தைக்கு இப்படி நடந்துடும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு என்னெல்லாம் நடக்குமோ அது அமாவாசையில் பிறந்தவங்களுக்கும் நடக்கும். அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கோ அது பௌர்ணமியில் இருக்கவங்களுக்கும் இருக்கும். அந்த ஒரு திதிக்காக நீங்கள் இப்படி எனக்கு அப்படி அமாவாசையில் பிறந்த பொண்ணு வேண்டாம், அமாவாசையில் பிறந்த பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன், அதே போல் என் பொண்ணுங்களுக்கு அமாவாசையில் பிறந்த பையனை கல்யாணம் பண்ண மாட்டோம், இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் இந்த தேவையில்லாத இதிலேருந்து வர்றது தான். இதை பேரண்ட்ஸ் நம்பிட்டு குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அமாவாசை அப்படிங்கிறதோ பௌர்ணமி அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதுவோட எனக்கு அமாவாசை பௌர்ணமியாக இருந்தால் கூட நான் ஏற்றுப்பேன். ஆனால் இந்த சூரியன் இந்த பிரதமையிலையும் இந்த சதுர்தசிலையும் தள்ளி போயிருக்கும்.
சந்திரன் நகர்ந்து போயிருக்கும். ஆனாலும் ஒரே கட்டத்தில் சூரியனை பார்த்துட்டு அது வந்து இப்போ அமாவாசை யோகனம், எதிரெதிர் கட்டத்தில் சூரியன் சந்திரனை பார்த்துட்டு அது பௌர்ணமி யோகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கள. எப்படி சரி பண்ணுறதுன்னே தெரியல. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து திதி. ஒவ்வொரு சூரியனை விட்டு சந்திரன் 12 டிகிரிகள் நகர்ந்து போகிறப்போ ஒரு திதி மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அவ்வளவுதான் விஷயங்களோ தவிர இந்த அமாவாசையாலோ பௌர்ணமியாலேயோ மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்துடும் அப்படிங்கிறதும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அமாவாசை அன்னைக்கு சந்திரனும் சூரியனும் ஒன்றா இருக்கும். அதுக்கப்புறம் அமாவாசை முடிஞ்சு வளர்பிறை நாட்களில் சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இங்கே பௌர்ணமிக்கு வந்து சேர்ந்துடும். பௌர்ணமிக்கு வந்து சந்திரன் சேர்றப்போ சூரியனுக்கு நேர் எதிரில் சந்திரன் இருக்கும். இதை வந்து வளர்பிறை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதே போல் இங்கே கரெக்டாக நேர் எதிரில் சந்திரன் வந்ததுக்கப்புறம் திரும்பவும் சந்திரன் பௌர்ணமி முடிஞ்சு சந்திரன் திரும்பி போகிறப்போ இதை தேய்பிறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கிடையாது. சந்திரன் வந்து சூரியனுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிற வரைக்குமே அதை வந்து தேய்பிறை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பக்கமும் அதாவது அஷ்டமி வச்சுக்கோங்க. அஷ்டமி வர்ற வரைக்கும் அது தேய்பிறை தான். அதே போல் இந்த பக்கம் அஷ்டமி வர்ற வரைக்கும் அது தேய்பிறை தான். ஆனால் இங்கிருந்து இது வரைக்கும் வளர்ப்பிறை. சூரியனோட எந்த தாக்கமும் இல்லாமல் சந்திரன் ஃப்ரீயாக இது வரைக்கும் வரும். இது வளர்ப்பிறை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரக சேர்க்கை, இந்த யோகங்கள் பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இனி அடுத்து வரப்போகிற பதிவுகளில் தோஷங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் நம்ம கொஞ்சம் பேசலாம். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.